ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ எபிசோடு எப்படி போகுதுன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 டீமாக பிரிஞ்சிருக்காங்க. 2 டீமாக இல்லை, இப்போ வந்து சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்கல்ல. இதை வந்து எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் நிரந்தரமாக அப்படி பிரிய மாட்டாங்க. சும்மா அப்படி ஒரு ஃபன்னாக காமெடியாக சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி பிரிக்காதீங்க அப்படின்லாம். இப்போ பொதுவாக நம்மளே ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்னதாக சண்டைகள், மனக்கசப்புகள் வரதான் செய்யும். அதே மாதிரி தான். ஆனால் நம்ம சேனல் காமெடி சேனலுங்கிறதுனால அதை வந்து நம்ம காமெடியாக கொண்டு போகிறோம். சரி, வாங்க இன்றைக்கி எபிசோட்குள்ளே போகலாம். அம்மா, இன்னைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டாம்மா? ஆமாம் இசை செல்லம். பேக் தொலைஞ்சிட்டுன்னா திருப்பி கிடச்சிட்டா? இல்லை, அந்த பேக் கிடைக்கவே இல்லை. இதே மாதிரி இன்னொரு பேக் வாங்கிட்டேன். அம்மா உட்காருங்க, அப்பா காஃபி போட்டு தருவாங்க. புவர்மேன், அடுப்பில் என்ன வச்சிருக்க? தோசை கல்லு காய வச்சிருக்கேன் முட்டி. இது 2 தோசை ஊற்றி தரேன். இது இருக்கு, பொடி இருக்கு, இட்லி பொடி வச்சு திங்கியா? டெய்லி கேட்கும் போதெல்லாம் தோசை இட்லி பொடி, என்னது இது? வேற எனக்கு குழம்பு ஒன்றும் வைக்க தெரியாது. நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ சமைக்கவும் மாட்டேங்க. எனக்கு தெரிஞ்சதை நம்ம செய்ய முடியும். கையில் ஃபோன் இருக்குல்ல, யூடியூப்ல அடிச்சா வரப்போகுது. சமைக்க வேண்டியதானே? வீட்டை தண்டமாக உட்காந்து ஓசிச்சோறு தின்னுக்கிட்டே இருப்பாரு. இத்தனை வருஷம் நான் ஆதானமா வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன். இன்னும் 1 மாசம் சம்பளம் கூட வாங்கல, அதுக்குள்ள இப்படி பேசுதிய? 1 மாசம் சம்பளம் வாங்கினாலும் 50,000 நீ வாங்கியிருப்பியா? 1 மாசமாவது நீ 50,000 வாங்கியிருப்பியா புவர்மேன்? அம்மா அப்பா பாவமா அப்படிலாம் பேசாதீங்க. வேலை விட்டு வரவங்களுக்கு நாக்குக்கு ருசியை சமைச்சு போடணும்னு தெரியல. புவர்மேன், என்ன பண்ணிட்டு இருக்க? அடுப்பு கிட்ட போய் எவனாவது பிளாஸ்டிக் கொடுத்து வைப்பானா? இழகிரும். அது ஓரமா தாண்டி இருக்கு, ஒன்னும் செய்யாது. படிப்பறிவு இல்லாத முண்டத்தை கல்யாணம் பண்ணது ஏன் தப்பு தான். குடத்தை எடுமேன். சிங்க்ல பாத்திரம்லாம் அப்படியே கிடக்கு, எல்லா பாத்திரத்தையும் கழுவுமேன். உனக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு போறேன் முட்டி. டோன்ட் கால் மீ டீ. எனக்கு பேர் இருக்கு, மல்லிகான்னு கூப்பிடுங்க. அது என்ன டீ டீ டீ? நான் என்ன டீயா காஃபியா? இத்தனை வருஷம் அப்படிதானே டீ கூப்பிட்ட. இனிமேல் ஒழுங்கா கூப்பிடுங்க. தோசை சீக்கிரம் சுடுங்க. எனக்கு பொடிலாம் வேண்டாம். பக்கத்து கடையில் ஒரு 4 வடை வாங்குங்க, சட்னி தருவோம், அதை வச்சு நான் சாப்பிடுவேன். வடை அம்மா, எனக்கு வடை. பிள்ளைக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா மேன். 4னா 4 மட்டும் இனி வாங்கிட்டு வராத, ஒரு 10 வடையை வாங்கிட்டு வா. காசு? ஒரு 10 வடை வாங்க கூடவா ஒரு மனுஷன்ட்ட காசு இருக்காது? கடவுளே கடவுளே. இருக்கு, நானே வாங்கிக்கிடுவேன். அம்மா அப்பா பாவமா ரொம்ப திட்டாதீங்க. பயங்கரமான கன்னிங் ஃபெல்லோ உங்க அப்பா. என்னை ஏமாத்தி மனசை மாத்தி என்னை கூட்டு வந்து எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. ஷிட். வடை வாங்க காசு வச்சிருப்பாரு, ஆனா வெளியே எடுக்க மாட்டாரு. நம்மளா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுப்பாரு. பாவமா அப்பா. உனக்கு தெரியாது இந்த புவர்மேனை பத்தி. சரி நீ படி, நான் போய் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆஃபீஸில் எப்படி போகுதுமா? நல்லா தான் போகுது. எல்லா ஆஃபீஸ்லேயும் 2 பீடைங்க கிடக்கிற மாதிரி இந்த ஆஃபீஸில் 2 பீடை இருக்காங்க. ஒரு ஆள் 1, ஒரு பொண்ணு 1. 2 பேரும் எப்படியாவது விரட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அந்த சண்முகம் விட மாட்டேக்காரு. அவங்க நல்லா வேலை செய்வாங்கன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களை விட நல்ல வேலை செய்வாங்களா? அம்மா நல்ல வேலை தான் செய்வேன், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாமா? சரி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நீ படி. சரிம்மா. ஹை மது அக்கா. மது அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சூர்யா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ என்னை பார்க்கவே இல்லையே, நீ நேரத்தை வந்துட்டியோ? ஆமாம், நான் நேற்று சாயந்தரம் தான் வந்தேன். உன்னை பார்க்கல, நான் சீக்கிரமாக போய் தூங்கிட்டேன். ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கார ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பக்கத்துல தானே இருக்கு, போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? அம்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை நாங்கள் போனால் என்ன திட்டுவாங்க. மாசமா இருக்கிற நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நீ இப்படி டல்லா இருக்காத, சரியா? சரி சூர்யா. உனக்கு எதுவும் வேணா என்கிட்ட கதை நான் வாங்கிட்டு வரேன். அதே மாதிரி உன் வீட்டுக்கார போய் பார்க்கறனாலும் சொல்லி நான் கூப்பிட்டு போறேன், சரியா? சரி சூர்யா. நீ எதுவும் வேலைக்கு போறியா? இல்ல, நான் 4 வருஷம் மிலிட்டரியில இருந்தேன். அதுக்கப்புறம் நானே வாலண்டியரா ரிட்டையர்ட் ஆகி வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வேலைக்கு எதுவும் போறதா ஐடியா இல்லை. கொஞ்ச நாள் இங்க நல்லா ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது வேலைக்கு போகணும். ஓ அப்படியா? சரி. நல்லா இருக்காது, சரியா? நல்லா சந்தோஷமா இரு. சரி. அட நம்ம ஜானகி. யோ, பேரை மட்டும் ஒழுங்காவே கூப்பிடவே மாட்டியோ நீ? இதை பாரு, எங்க அக்கா மது வந்திருக்கா. அவளை நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும், சரியா? சும்மா அங்கங்க சுத்திக்கிட்டு தெரியாம அக்கா கூட உட்காந்து பேசு. நாங்கள் அது நைட்டெல்லாம் நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் கிடந்தோம். உங்கள் அக்கா தான் போய் உறங்கிட்டு.
நைட்டெல்லாம் அக்கா கரெக்டாக தூங்கணும். நீ பகலில் உட்காந்து பேசு. அது சரி. அதுக்கா உனக்கு எது வேணாலும் இந்த பின்னாடி நிற்கிற இந்த பிள்ளைகிட்ட கேளு. கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துருவா. அப்புறம் மைனி இருக்காங்களே, நெட்டவழி மைனி, அவங்க கிட்ட கேளு, இதெல்லாம் சமைச்சு தருவாங்க. சரியா போச்சு. அவ சமைச்சு இவ சாப்பிட்டு சாவதுக்கா. இந்த ஆளு வேற மெண்டலு. அம்மாவே நல்லா தான் சமைப்பாங்க சூர்யா. நான் அம்மா சமையலை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். அதுவும் சரிதான். பெரியமா தான் நல்லா சமைப்பாங்களே. சரி, நம்ம வெளியே போற உனக்கு நான் மீன் வாங்கிட்டு வரேன், சரியா? இல்ல வேண்டாம். அதெல்லாம் இல்ல, நீ சாப்பிடணும். நான் நல்ல மீனா பார்த்து வாங்கிட்டு வரேன். ஏய் ஜானகி, உனக்கு மீன் பொரிக்க தெரியுமா? ஆ தெரியும். காரம் கம்மியா போட்டு சூப்பரா பொரிச்சு கொடு, சரியா? ஆ சரி சரி. மதுக்கா, நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். இவன் ஒருத்தன் சொல்றதையே கேட்க மாட்டான். என்ன மதுக்கா, ஏன் மூஞ்சி அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல ஜான்சி, என் புருஷனை ரொம்ப மிஸ் பண்றேன். வாம் புருஷனே வெளிநாட்டிலே இருக்காரு, இங்கே தானே இருக்காரு. கூப்பிட்டா வந்துட போறாரு. சந்தோஷமாயிரு. உன் தம்பி உனக்கு மீன்லாம் வாங்க போறானே, பாசக்காரனா இருக்கான். சூர்யா சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான், ரொம்ப அன்பா இருப்பான். ஓகோ அப்படியா, சரி சரி. அண்ணி எங்க? அவ காலையிலே கீதாக்கா கூட எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அவ ஒரு லூசு. போர் அடிக்கு. அண்ணி இருந்தா பேசிட்டாதே இருக்கலாம். வந்துருவா. பங்கச்சக்கா சுந்தரி யாரும் அவட்ட பேச மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவா, கவலைப்படாத. ஐயையோ, என்னாச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்குள்ள? அது ஒரு சின்ன வாய்க்கா தகராறு, அதெல்லாம் சரியாயிரும். ஆ சரி. எலிஃபன்ட் மேடம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன பிச்சு சொல்லு. இப்போ நான் திடீர்னு ஒரு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் அப்படின்னு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? நினைப்புதான் பொழப்ப கெடுத்துதான். உனக்கு அப்படி வேற ஒரு எண்ணம் இருக்கோ? கோயில தானே பிச்சை எடுத்துட்டு இருந்த. நீ இந்த பிச்சைக்காரன் படம் பாத்தியோ? நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. அது எப்படி சந்தோஷப்பட முடியும்? பிச்சைக்காரன் சொல்லிதானே உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன் வெகுளித்தனம், நீ பிச்சைக்காரங்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு. திடீர்னு கோடீஸ்வரனா எம்மாடி, அப்படி நீ எப்படிப்பட்ட குணமோ என்ன யாதோ யாருக்கு தெரியும்? போதும் போதும், ஒரு கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணி நான் பட்டது போதும். இன்னொரு கோடீஸ்வரன் எனக்கு தேவையே இல்லப்பா. உங்களுக்கு தான் பணம்னா ரொம்ப பிடிக்குமே. பணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பணம் தான் முக்கியம்னா நான் உன்னைய கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துருக்கவே மாட்டேன். எனக்கு இப்போ தேவை ஒரு அன்பா ஆறுதலா ஒரு ஆளு தான் வேணும். பணம் என்கிட்ட இப்போ 2 கோடி இருக்கு, போதும். பிசினஸ் எதையாவது பண்ணி அதை கொஞ்சம் நான் அதிகப்படுத்திடுவேன். அப்போ ஒருவேளை நான் பெரிய கோடீஸ்வரனா இருந்தா நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? நிச்சயமா மாட்டேன். எனக்கு பிடிச்சது இந்த பிச்சைக்கார பிச்சுமணி. உனக்கு நான் எதுக்கு பிச்சுமணின்னு பேர் வச்சேன்? நீ பிச்சைக்காரங்கிறதுனாலதான். சரியா? தேவையில்லாத கற்பனை பண்ணாம பேசாம இரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பெரிய ட்விஸ்டாலாம் இருக்கு. பணக்காரங்கிறது சொல்லாம காலம் பூரா இங்க 10 பாத்திரம் கழுவிக்கிட்டும் நாய் குளிப்பாக்கிட்டு இருக்கணும் போலயே. என்ன ரோசனை பண்ணிட்டு இருக்க? இப்ப எனக்கு திடீர்னு லாட்டரியில நிறைய பணம் விழுந்து நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டா என்ன செய்வீங்க? லாட்டரியில விழுந்தா அது வேற. நீ இப்ப பிச்சைக்காரன் தானே, அது பிரச்சனை இல்ல. ஆனா நீ இதோ பரம்பரை பணக்காரனா இருந்து மாறின மாதிரிலாம் பேசிட்டு இருக்க. பானுக்கா, பால் முட்டி வருது. என்ன பண்ணுவீங்க? மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். ஏக்கா, 2 விஷயம். ஒண்ணு சோக விஷயம், இன்னொன்னு சந்தோஷமான விஷயம். விஷயத்தை சொல்லு. அது சோகமா சந்தோஷமான நான் சொல்லுவேன். முதல்ல சோகமான விஷயத்தை சொல்லுவேன். இந்த முனிஸ் பிள்ளை இருக்காலக்கா, இடிச்சக்கா மாவ, என் கடையும் என் புருஷன் கடையையும் கார்பரேஷன் வண்டியை வச்சு இடிச்சிட்டா. உனக்கு தான் இது சோகம், எனக்கு இது சோகம் கிடையாது, சந்தோஷம். அடுத்த விஷயத்தை சொல்லு. அடுத்த விஷயம் சந்தோஷமான விஷயம். நெட்டவழி ஃப்ரெண்ட்ஸ் பூவா 2 கேங்கா பிரிஞ்சிட்டாளுவோ. நெட்டவழி கீதா ஒரு கேங்கு, இளிச்சக்கா பங்கஜம் சுந்தரி ஒரு கேங்கு. ஐயோ, என்னக்கா ஐயோங்கீங்க? என் கல்யாணம் நடக்கிற நேரம் பார்த்து இவ்வளவு பிரிஞ்சுட்டாவனா கல்யாணம் வேலையை யார் செய்யறது? சும்மாவே ஒருத்தி ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுவ. இப்ப கல்யாணம் வேற இருக்கு, 2 கேங்கா பிரிஞ்சுட்டா ஒண்ணும் செய்ய மாட்டாளுவல. உடனே ஆலோசனையை கூட்டு. நான் ஒரு மீட்டிங் வைக்கணும், போய் எல்லாரையும் வர சொல். ஆமா, நீங்க பெரிய கலெக்டர் சொன்னோனே வந்துருவாளுவலாக்கும். ஓ, நான் சொன்னேன்னு சொல்லு. பானக்கா அவசரமா ஏதோ பேசணுமா, முக்கிய முடிவு எடுக்கணுமான்னு சொல்லு. சொல்லி பாக்க. எப்படி அது 2 டீமையும் சேர்த்து வைக்கணும்? இவளுக்கு அப்பப்போ நட்டு கலண்டரும் போல தெரியுது. அவங்கெல்லாம் சண்டை போடணும்னு இவாதான் ஆசைப்பட்டா, இப்போ இப்படி பேசுதா. பாரு பிச்சு, நம்ம கல்யாணம் நடக்கும்போது இவளுக்கு சண்டை போட்டு பிரிஞ்சளவுனா ஒரு வேலையும் நடக்காது. சரி, நீங்க போய் சேர்த்து வைங்க. அததான் இப்ப செய்ய போறேன். ஏ உமாக்கா,
எதுக்கு இப்போ எங்களை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? உங்களை மட்டும் இல்லம்மா, பங்கஜக்கா சுந்தரி எல்லாரும் இப்ப வருவாவ. அதான் என்ன விஷயம்? பானுக்கா ஏதோ பேசணுமா. அது என்ன பானுக்கா? பானுமதின்னு சொல்ல தெரியாதோ? பானுக்கா வந்துட்டாங்க வந்துட்டாங்க. நல்ல ராணி காலத்து சேர் போடச்சுன்னா சொங்கி சேர போட்டு வச்சிருக்க. இதான் இருந்தது. இவ்வளவுதான் இருக்காளவோ அவ்வளவுல காணோம். வருவாங்க வருவாங்க. என்ன பானுமதி அக்கா, கல்யாணம் வருதுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு 1 பவுன் தங்க நகை தர போறீங்களா? ஆமா ஆமா, குடுக்காவ. எதுக்கு வர சொன்னா? ஏட்டி எல்லா அவ்வளவு நிக்காளுவ, எதுக்கு இவ வர சொல்லியிருக்கா நம்மள? நான்லாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். கீதாட்ட நான் பேசவே மாட்டேன். நானும் ஒரு வாரம் போல நெட்டவழிட்ட பேசக்கூடாதுன்னு தான் இருக்கேன். சுந்தரி, என்ன நீ அடிச்சிட்டல்ல. நான் உன்கிட்ட பேச வரல சரியா? பங்கஜக்கா எல்லாத்துக்கும் சாரிக்கா. ஒரு வாரம் போட்டுமா, அப்புறம் நான் பேசிக்கிடுதேன். ஏக்கா நமக்குள்ள என்னக்கா இருக்கு, நம்ம அப்படியேக்கா பழகிருக்கோம். இருக்கட்டுமா, ஒரு வாரம் போட்டோம். சுந்தரி, ஏன்ட மன்னிப்பு கேட்டியா? நீ முதல்ல கை நீட்டனல்ல, அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டியா? நீ ரொம்ப ஓவரா பேசுனதுனாலதான் நான் அடிச்சேன். ஏமா மறுபடியும் சண்டை கிட்ட போடாதீங்கம்மா. பானை எதுக்கு நீமா வர சொன்னீங்களே? பங்கஜக்கா பொட்டு சரியாவே வைக்கலக்கா, இருங்க நான் வச்சு விடுதேன். இனி சும்மா இருமா. ஒரு மாதிரி இழுவிட்டு இருக்குக்கா, இருங்க நான் வச்சு விடுதேன். பொட்டு இப்போ சரியா இருக்குக்கா. இது எனக்கா ஒரு கொண்டை மட்டும் இருக்கு, இருங்க நான் நல்லா சரி பண்ணி விடுதேன். சும்மா இருட்டி. இருங்கக்கா இருங்க. நான் நல்லா இருக்குக்கா, இப்போ நல்லா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க பானுமதி அக்கா. நீங்கெல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இப்ப திடீர்னு இப்படி சண்டை போட்டு ரெண்டா பிரிவது எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. அனுக்கா, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. பேசாம இரு. என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவளுக்கு ஒன்னா இருந்தாதான் எனக்கு நல்லது. என்ன பிரச்சனை? நல்லா இருந்த கூட்டையும் இப்படி பிரிஞ்சு அடைக்கீங்க. இம்மா நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அதெல்லாம் நாங்களே சரியாயிக்கிடுவோம், நாங்களே பேசிக்கிடுவோம். சுந்தரி தேவலாம ரொம்ப கோவப்படுது. அவளை என்னன்னு கேளுங்க. சுந்தரி, எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம் வருது? நீ படிச்சவதான், ஆபீஸ்க்கு போறவதான், அதுக்காக கோவப்படுவியா? சிங்கரே பெரிய நாட்டம்ம வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காத பத்துக்க. என்னையும் நீ எதுதான் பேசிட்டு இருக்க? ஆமா, நீ பெரிய இவ. பெரிய பொம்பளை கேட்கும் போது பதில் சொல்லு சுந்தரி. உன் வேலையை பார்த்துட்டு போட்டி. இந்த மாதிரி அற்ப விஷயத்துக்குலாம் எங்களை கூப்பிட்டு இருக்காதீங்க. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. ஒரு பெரிய மனுஷி நேரம் செலவு பண்ணி பேசுதான், நீ ஏன்டி கோவப்படுத? ஏன் அரமண்டல்லாம் சும்மா சும்மாதிக்கிட்டே அடிக்க? நான் உன்னை விட மூத்தவ அடிப்பேன். அடக்கடவுளே, சங்க பிடிச்ச உடனே தூக்குதேன் பாரு. ஐயோ காப்பாத்துங்க. நானும் பாத்துட்டு இருக்கேன், எப்ப பார்த்தாலும் அடிக்க. ஐயோ, பாக்க நல்ல ஜாலியா தான் இருக்கான. என் கல்யாண நேரம் இப்படி பண்றது சரியில்லையே. நிறுத்துங்க. சுந்தரி டென்ஷன் ஆகுது, அவளை கீழே இறக்கு. சும்மா பெரிய மேல அடிச்சேன்னா சங்க பிடிச்சு தூக்கிடுவேன். சுந்தரி, நீ தேவையில்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் தெரிஞ்சவே மாட்டேன். பானுமதி, தேவையில்லாம நீ கூப்பிடுற வேலை வச்சுக்கிடாத பத்துக்க. உன் கல்யாண விஷயமா ஏதாவது வேலை செய்யணும் கூப்பிட்டு நாங்க வாரோம். அதை விட்டுட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காத. அட கடவுளே, உன் தலையில என்ன 2 கொண்டை போட்டு வச்சிருக்கா? உன் பொட்டு பாரு அசிங்கமா இருக்கு. சரி, எனக்கு கேவலப்படுத்துறதுக்குனே இருக்கு அந்த நெட்டவள்ளி. இவளுக்கு 2 பேரும் திருந்த மாட்டாளுவக்கா. எதுக்கிட்ட இப்ப எனக்கு 2 கொண்டை போட்டு விட்டா? எதுக்கிட்ட என் பொட்டை இப்ப இழுவி விட்டுருக்க? ஏக்கா இது கேரளா கொண்டக்கா. நீ இந்த மாதிரிலாம் பண்றதுனால நான் உன்கிட்ட பேசுறதுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் தெரியுமா? பயங்கரமாலாம் இருக்கு உன் மண்டைய பார்க்க. வாங்க இழிச்சக்கா போவோம். பஞ்சாயத்து இன்னும் முடியவில்லை. ஆமா, இவ பெரிய நாட்டாம. பங்கஜக்கா இப்ப நான் சும்மா விளையாடுறதுக்குலாம் நீங்க கோவப்படுறீங்க, நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. நானே நாளைக்கு பேசலான் இருந்தேன். லூஸ் மாதிரி எல்லாரும் முன்னாடி 2 கொண்டை போட்டு பொட்டை பூரா அழிச்சு விட்டுருக்கா. சுந்தரி, என்னையவே சங்க பிடிச்சு தூக்கிட்டால உன என்ன செய்தான் பாரு. நீ சும்மா அடிப்பேனா பாத்துக்கிட்டு இருப்பேனோ? என்னக்கா மூஞ்சி ரொம்ப வாடிட்டு சங்க பிடிச்சு தூக்கிட்டாட்டி ஒரே வழியா இருக்கு. ஏட்டி நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியாவே இருக்க மாட்டீங்களாட்டி? ஏன் மட்டும் இப்படி செய்தீங்க? நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பிரிச்சுட்டீங்களாட்டி? நான் எப்பவும் மாதிரி தான் விளையாடுறேன். அந்த அக்காவுக்கு தான் சுருத்துன்னு கோவம் வருது. நானும் எப்பவும் மாதிரிதான் இருக்கேன். என்னன்னு போய் தொலைங்க. பானுக்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. உங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்க தான் கூப்பிட்டேன். அதை இங்கேயும் வந்து அடிச்சிட்டு ஆகுதில்ல, நான் என்ன செய்யட்டும்? பஞ்சாயத்து ஓவர். பிச்சு, நம்ம கல்யாணம் வேற நடக்க போது. இவளுக்கு எப்படி சண்டை போட்டாங்கன்னா வேலையே நடக்காது பிச்சு. எப்படியாவது இவளுக்குள்ள சேர்த்து வைக்கணும். யோசிக்கிறேன். இக்க கல்யாணத்துக்கு வேலைக்கு தான் காசு கொடுத்தா யாருனாலும் வருவாங்கள. இவங்க அடிச்சிட்டு கடக்கட்டுமே, நல்லா தானே இருக்கு. இவ்வளவு மாதிரி கல்யாண வீட்டுல வேலை செய்ய முடியாது. அழகா பார்த்து செய்வாளுவ. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்னென்ன சண்டை போட்டு நாரட்டும். இப்ப அவளுக்கு சேரணும். இவ சரியான சுயநலக்காரி. அவ தேவைக்கு மாத்தி பேசுவா.